மிதுன ராசி காலச்சக்கரத்தில் மூன்றாவதாக வரக்கூடிய ராசி தான் மிதுன ராசி. இது புதனே ஆளக்கூடிய ஒரு கிரகம். புதன் அப்படிங்கிறது அறிவு, பேச்சு திறன், வியாபாரம், கணக்கு, கல்வி, தொடர்பு திறன் ஆகியவை எல்லாத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் இந்த மிதுன ராசியின் அதிபதி புதன். ஸோ மிதுன ராசிக்காரர் எங்கே போனாலுமே அவங்க தங்களோட பேச்சால் அனைவரையுமே கவர்ந்திருக்கக்கூடியவர் நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களோட வாழ்க்கையில் ஒரு புதிய யுத்தம் தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா கடந்த சில நாட்களாகவே இருந்து வந்த குழப்பங்கள் மெதுவாக விலகத் தொடங்கும் காலமாக அமைச்சிருக்கு. மனதில் ஒரு நம்பிக்கை இருந்தால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க. உங்களோட புத்திசாலித்தனமும் உங்களோட பேச்சு திறமையும் இந்த 12 நாட்களை உங்களை உயர்த்தும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை குறைத்து மதிப்பிட்டவங்க கூட உங்களோட முன்னேற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படும் வகையில் அமைச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் அவசர முடிவுகளை மட்டும் நீங்கள் தவிர்ப்பது, பொறுமையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம். இறைவன் உங்களோட முயற்சிக்கு ஏற்ப பலனை வழங்கும் ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இந்த வீடியோவில் நீங்கள் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எந்தெந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்தெந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக அமைஞ்சிருக்கு, இந்த காலகட்டத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா ராசி அதிபதி புதன் தனவாக்கு குடும்பஸ்தானம் செல்கிறாருங்க. அங்கு உச்சம் பெற்ற குருவோட இணைகிறாரு. வெளியில் தெரியாமல் புதைந்து கிடைந்த அனைத்து உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். அதே மாதிரி எந்த இடத்துலையுமே ஒரு அஞ்சாமல் தைரியமாக எல்லா முயற்சியிலும் ஈடுபட்டு அதில் வெற்றியுமே காண போகிறீங்க. உடன் பிறப்புகளிடையே ஒற்றுமை உங்களுக்கு அதிகரிக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் பணி செய்யக்கூடிய பெண்கள் கடமை உணர்வோடு செயல்பட்டு நல்ல ஒரு பேர்லாம் எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அமையும். மேலுமே ஒளிமயமான ஒரு எதிர்காலம் உருவாக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைச்சா கூட அதற்கான செலவுமே உங்களுக்கு இருக்கும். வேலை நீண்ட நாளாகவே இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு வேலையில் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே நேரத்தில் அசைய மற்றும் அசையா சொத்துக்களால் உங்களுக்கு மேன்மை அடைய போகிறீங்க. புதிய எதிர்ப்பாளின நட்பு கிடைக்கும். ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க. மற்றவங்களுக்கு ஜாமீன் பொறுப்பு ஏற்கதை முக்கியமாக தவிர்த்துருங்க. அதே நேரத்தில் செலவு மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு சேமிப்பில் அதிகமான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு உண்டாகும். அதே நேரத்தில் நோய்க்கான சிகிச்சை பலன் தந்து மன அமைதி உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் தான் அமைஞ்சிருக்கு. புண்ணிய யாத்திரைகள் சென்று வரக்கூடிய அற்புதமான அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடு செய்யும் போது இன்னும் நல்ல ஒரு திருப்பு முனைகள்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் புதனே ஆளக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால தொடர்ந்து புதன் பகவானை நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்லதாக சொல்லப்படுது. மிதுன ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் சில காரியங்கள் நல்ல சிறப்பாக தடைபட்டிருந்த காரியங்கள்லாம் நகரத் தொடங்கலாம். சில பேர்த்துக்கு எதிர்பாராத நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. சரி, எந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைச்சிருக்கு, எந்த கிரகங்கள்லாம் எச்சரிக்கை சொல்லப்படுது? தொழில், வாழ்க்கை, குடும்பம், உடல் நலம், திருமணம், மாணவர்கள், வேலை தேடுறவங்க ஆகிய அனைவருக்கும் இந்த 12 நாட்கள் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். இந்த 12 நாட்களோட முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா குரு பகவானின் ஆதரவால் உங்களுடைய அறிவு திறன், முடிவெடுக்கக்கூடிய திறன், இது எல்லாமே ஒரு அற்புதமாக உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு வகையில் தான் அமைச்சிருக்கு. புதன் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலே பேச்சு திறன், வியாபாரம், கல்வி, தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கலாம். சனி காரணமாக சில வேலைகள் தாமதமாகலாம். ஆனாலும் பொறுமையோடு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு மேலே நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்துக்கோங்க. செலவுகளை எப்போவுமே திட்டமிட்டு செய்வது இங்கே அப்படின்னா நிதி நிலைமை ரொம்ப சீராக இருக்கும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 12 நாட்களில் அலுவலகத்தில் உங்களோட திறமையை வெளிப்படுத்த நிறையவே வாய்ப்புகள் கிடைக்கலாம்.
புதிய பொறுப்புகள் வரலாம். மேல் அதிகாரிக்கிட்ட கொஞ்சம் நீங்கள் பேசும்போது மட்டும் அமைதியான அணுகுமுறை நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். வேலை மாற நினைக்கிறவங்களுக்கு சில நல்ல தகவல்கள்லாம் வர நிறையவே வாய்ப்பு இருக்குது. மேலுமே வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே வாடிக்கையாளர்கள் அதிகரிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. புதிய முதலீடு செய்யக்கூடிய முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து செய்யுங்க. கூட்டு தொழிலில் கணக்குகளை தெளிவாக வைத்திருப்பது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமா சொல்லப்படுது. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பண வரவு பொறுத்த வரைக்குமே வருமானம் ஓரளவு கிடைச்சா கூட அதற்கான செலவுகளும் உங்களுக்கு இருக்கலாம். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை மட்டும் குறைச்சிக்கோங்க. பழைய பாக்கி தொகைகள் சில பேர்த்துக்கு திரும்ப கிடைக்கலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாகவே இருந்து வந்த மனக்கசப்புகள் குறையலாம். பெரியவங்களோட ஆலோசனை நல்ல ஒரு முடிவுகளை உங்களுக்கு கொடுக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டீங்க அப்படின்னா வீட்டில் அமைதியான ஒரு சூழல் தான் இருக்கும். இது உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியை கொடுக்கும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்குமே உணவு, தூக்கம், மன அழுத்தம் இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கவனம் செலுத்துங்க. சிறிய உடல்நல குறைவுகளை கூட அலட்சியப்படுத்தாமல் உடனே நீங்கள் மருத்துவர்கிட்ட பார்க்கறது ரொம்ப நல்லது. புதன்கிழமை நாளில் விநாயகர் மற்றும் பெருமாளை நீங்கள் தொடர்ந்து வழிபடலாம். பச்சை நிற ஆடை அல்லது பச்சை பயிறு தானமாக செய்வது பல பேருமே ஆன்மீக நம்பிக்கையின்படி நல்லதாக சொல்லப்படுது. மேலுமே ஓம் நமோ நாராயண அல்லது விநாயகரோட மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்கிறது ரொம்பவே நல்லதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சரியான முடிவுகளையும் பொறுமையும் தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையலாம். உங்களோட அறிவு, பேச்சுத்திறன், தன்னம்பிக்கை இது எல்லாத்தையுமே உங்களுக்கு பலமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. சிறிய தாமதங்கள் வந்தால் கூட நீங்கள் மனம் தளராமல் முயற்சி செஞ்சு கொண்டே இருங்க. உங்களுக்கான ஒரு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். மேலுமே சிறிய தாமதங்கள் வந்தால் கூட மனம் தளராமல் இருக்கிறது தான் ரொம்பவே நல்லது. ஒவ்வொரு சவாலுமே உங்களை மேலும் வலிமையாக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்களை நம்புங்க, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. நல்ல வாய்ப்புகள் வந்துச்சு அப்படின்னா அதை சரியான முறையில் பயன்படுத்த தயாராக இருங்க. இறைவன் மீது நம்பிக்கையும் உங்கள் உழைப்பின் மீது உறுதியையும் வச்சிங்க அப்படின்னா முன்னேற்றத்திற்கான பாதை கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறத அடைய முடியும். மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே சில பேருக்கு பொறுமையை சோதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இருக்கலாம். இந்த காலத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா பல நல்ல மாற்றங்களை எல்லாமே கண்டிப்பாக உருவாக்க முடியும். மேலுமே உங்களோட பலம் என்ன அப்படின்னு பார்த்தோமா, மிதுனராசி அன்பர்களுடைய மிகப்பெரிய பலமே அவங்களுடைய அறிவுத்திறன் மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு திறன் தான். அதாவது புதிய விஷயங்களை விரைவாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறன், பேச்சு திறன், அதே நேரத்தில் உங்களுடைய வலிமை, சிக்கலான பிரச்சனைகளுக்கு கூட அதற்கு மாற்று வேறு வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு திறன். அதாவது மற்ற ராசிக்காரர் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தடுமாற வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. புதிய மனிதர்களோட எளிதில் பழகக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விஷயம். அதே நேரத்தில் வேலை, வியாபாரம், கல்வியில் புதிய யோசனைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு மனப்பான்மை. இது இந்த 12 நாளில் இந்த பலங்களை எல்லாமே சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. மேலுமே உங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தோமா, சில நேரங்களில் மிதுனராசிக்காரர் அவசரமாக முடிவு எடுப்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் பல வேலைகளை தொடங்கி அதில் கவன சிதறல் ஏற்படும். ஸோ அதனால் ஒரு வேலையில் செஞ்சீங்க அப்படின்னா அந்த வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு அடுத்த வேலைக்கு போங்க. பிறர் சொல்கிறத கேட்டு மனநிலையை மாற்றிக்கொள்ள நிறையவே வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கா. தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த 12 நாட்களில் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்தித்து முடிவெடுங்க, ரொம்பவே நல்லது. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தொழிலில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் உருவாகலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் குறைய நிறையவே வாய்ப்பு இருக்குது. பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். அதே நேரத்தில் செலவுகளை எப்போவுமே திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா நிதி நிலைமையை சமநிலையில் வைத்துக்கொள்ளலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும். அதே நேரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, கோபத்தில் முக்கியமாக பேசுறது குறைச்சிக்கோங்க. பெரிய முதலீடுகளுக்கு முன்னாடி முழுமையாக நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை செய்யுங்க. அதுதான் ரொம்பவே நல்லது. அதே நேரத்தில் வாகனம் ஓட்டும் போது ரொம்பவே கவனமாக இருங்க. எந்த வதந்தியையும் உடனே நம்பாமல் அதோட உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் உறுதிப்படுத்துங்க. முக்கிய ஆவணங்களை நீங்கள் கவனமாக பராமரிக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லது. உங்களோட நம்பிக்கைக்கு ஏற்ப விநாயகர் அல்லது பெருமாளை நீங்கள் தொடர்ந்து வழிபடலாம். அமைதியாக சில நிமிடங்கள் தியானம் செய்வதும் நல்ல எண்ணங்களோட நாளை தொடங்குவதும் மன உறுதி உங்களுக்கு கொடுக்கும். மிதுனராசி அன்பர்களே, அடுத்து வரக்கூடிய 12 நாட்கள் உங்களோட வாழ்க்கையில் பல வாய்ப்புகளும் பொறுப்புகளும் ஒன்றாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது.
அதே நேரத்தில் உங்களோட பலங்களை நம்புங்க, பலவீனங்களை கட்டுப்படுத்துங்க. பொறுமை, திட்டமிடல் இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து செய்யக்கூடிய முயற்சி இது எல்லாமே உங்களோட முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பாக அழைத்து செல்லும். தடைகள் வந்தாலும் அதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை எடுத்துக்கோங்க. நம்பிக்கையோடு முன்னேறுங்க. உங்களோட உழைப்பிற்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா அதில் தோல்வி அடைஞ்சி அப்படின்னா அது அப்படியே துவண்டு போகாமல் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தோல்வியை கண்டு உங்களை பயப்படும் அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு வெற்றி நிலை அப்படிங்கிறது உருவாகும். என்ன மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வீடியோவில் அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பாருங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி நேயர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.